Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோல group 2 கான 2022ல கேட்கப்பட்ட தமிழ் previous question தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So already 80 questions வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So ஒரு வீடியோக்கும் 20 கேள்விகள் வீதம் 4 வீடியோல 80 question வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வகையில் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான 5வது வீடியோ. So இந்த வீடியோவோட group 2ல கேட்கப்பட்ட 2022 கான தமிழ் கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிருவோம். So இது என்ன சீரிஸ் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா last 5 years question கான சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So 2022 முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா 2018 क्वेश्चनக்கு வந்து நம்ம போய்டுவோம். ஓகேங்களா? சோ கடந்த 5 வருடங்கள் அப்படிங்கறப்ப 500 क्वेश्चन வந்து எக்ஸாம்க்குள்ள பார்த்து முடிக்கிறதா நமக்கான டார்கெட். சோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட் ஃபைண்ட் பண்ண தெரியல கண்டுபிடிக்க தெரியல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நாங்க பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரம். ஸோ கம்பராமாயணம்ங்கிறது தான் அந்த நூலோட பேர் இப்போ நம்ம அழைச்சிட்ருக்கோம். ஆனால் கம்பர் அவர் இயற்றின நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமவதாரம் தான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்களா கண்டினியூவாக கம்பராமாயணம் பற்றின கொஸ்டின் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஹன். யாருங்க அது? 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது யார் அப்படின்னா குஹன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3வது கொஷின். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழகிய அழகுடையான் என்று வர்ணித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். இப்போ பாருங்கள் 81 கொஷின், 82nd கொஷின், 83rd கொஷின் மூணுமே எதை பற்றிங்க வருது? கம்பராமாயணத்துலேருந்து தான் வந்திருக்கு நமக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் கம்பர். அடுத்து இன்றைக்கான 4th கொஷின். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்க. ஸோ இப்போது இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாரதிதாசனோட மாணவர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 2 பேருக்கான பெயர்கள் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கான 5th கொஸ்டின். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குறைய நூலகத்தை குறிப்பிடு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருக்கிறதுலே பழமையான நூலகம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஓகேங்க. இப்போ தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம்ங்கிறது தஞ்சாவூரில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இந்த கன்னிமரா நூலகம்ங்கிறது எங்கே இருக்குது, எந்த வருஷத்துலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, ஸோ அந்த நூலகத்துக்கான பெருமை என்ன, அதாவது அதுக்குள்ளே என்ன ஒரு நூலகம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததுங்க. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோசலை. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கோசலை. அடுத்து இன்னைக்கான 7th கொஸ்டின். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுகளமாக இருந்த இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கந்த கோட்டம். ஸோ ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுகளமாக இருந்த இடம் கந்த கோட்டம். சரிங்க. அடுத்து இன்றைக்கான 8th கொஸ்டின். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. நிறைய விஷயங்களில் முதல் பெண்மணி யார் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்டர் முத்துலட்சுமி பற்றி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. பிகாஸ் உங்களுக்கு தமிழ்லையும் இது எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8லேயும் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? டாக்டர் முத்துலட்சுமி பற்றி எங்கே இருந்தாலும் படிச்சிடணும். புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் புது புக் நமக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 9th கொஸ்டின். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ஸோ இப்போ தான் பார்த்தோம் முத்துலட்சுமி வந்து இங்கே என்ன கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தாங்க. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் முத்துலட்சுமி தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் டாக்டர் முத்துலட்சுமி தான். அடுத்தது இன்றைக்கான 10th கொஸ்டின். திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. ஸோ நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கு இருக்கும் இல்லைங்களா? இது யாருங்க? கபிலர். அவ்வளோதான். அடுத்து 11th கொஸ்டின். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. அவ்வளோதாங்க. இது எல்லாமே 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயே நமக்கு இருக்கும். அடுத்தது இன்றைக்கான 12th கொஸ்டின். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிரை. அவ்வளோதான். மதுரைங்கிறது மதிரை அப்படின்னு வந்து காணப்பட்டு இருந்துச்சு. அடுத்தது இன்றைக்கான 13th கொஸ்டின். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இதழ்கள். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நூல்களுக்கு போயிடக்கூடாது, இதழ்கள். ஓகேங்களா? அப்போ தென்மொழி, தமிழ்ச்சிட்டு,
தமிழ் நிலம். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க அது. அடுத்து இன்றைக்கான 14th கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். ஸோ முதல் 2 கரெக்டு, இந்த 3வது எக்ஸாக்டாக தப்புங்கிறது உங்களுக்கே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது ஆப்ஷன் 1 and 2 தான் நமக்கு சரியானது. இன்றைக்கான 15th கொஸ்டின். சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். இது எல்லாமே பழைய புத்தகத்தில் பரிதிமார் கலைஞரை பற்றி டீட்டெயில்டாக இருக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 16வது கேள்வி. நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். வரிசையாக 2 கொஸ்டின் அவரை பற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே பழைய 10th புக்கில் அப்படி அந்த ஒரு வேர்டு கூட மாறாமல் பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வரிகளில் இடம்பெற்றிருக்கோங்க. அடுத்தது இன்றைக்கான 17வது கேள்விங்க. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயன், பீசா குப்புசாமி, சு. சமுத்திரம், வண்ணதாசன். ஸோ இவங்க எழுதின நூல்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்க. கமலாலயன் அப்படிங்கிறது உனக்கு படிக்க தெரியாது. அடுத்தது பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். அடுத்தது சூசா சமுத்திரம் அப்படிங்கிறது காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. இதே கொஷின்லேயே வண்ணதாசன் எழுதுனது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே கொஷின் பேப்பரில் 2 தடவை இடம் பெற்றிருக்கு பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 3142. இதுக்கான ஆன்சர் வந்து 3142. எந்த ஆப்ஷனில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் டி. ஓகேங்க. இன்றைக்கான 18th கொஷின். தேவதுதுபி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவதுந்துபிங்கிறது தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. அடுத்தது இன்றைக்கான 19th கொஷின். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதியாரின் கடிதங்கள் அப்படிங்கிற நூலை பதிப்பித்தவர் யாருன்னா ரா. பத்மநாபன். ஸோ அவரோட கடிதங்கள் அப்படிங்கிற, அதாவது பாரதியாரின் கடிதங்கள்ங்கிறத பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன். அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஷின், இன்றைக்கான 20th கொஷின். 2022 கேட்கப்பட்ட 100வது கேள்வியை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஸோ தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மு. வரதராசனார். ஸோ இன்றைக்கான 20 கொஷின் முடிச்சிட்டோம். ஒரு கொஷின் பேப்பர் மொத்தமாகவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ அடுத்த வீடியோவிலேருந்து 2018 கேட்கப்பட்ட தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் இப்போலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.